ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஜாப்ஸ் மில். இந்தியன் நேவியில் எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆர் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எம்ஆர் எஸ்எஸ்ஆர் ரெண்டுமே ஒன்று தான், குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மாறும். எம்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமா முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போ ப்ரோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். என்ன ஏஜ் இருக்கணும், எலிஜிபிலிட்டி என்ன, அது எல்லாமே நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்க அப்படின்னா மெட்ரிக் ரெக்ரூட்ஸ் எம்ஆருக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணி மினிமம் 50% மார்க் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆர் இது ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் April 10க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ இது எஸ்எஸ்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன். எம்ஆர் அண்ட் எஸ்எஸ்ஆர் இதுக்கான நோட்டீஸ் லிங்க் டெலகிராமில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 3 year டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்டாக 50 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 49.9% இருந்தாலும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ ரவுண்டாக 50% இருக்கணும். ஸோ 50% இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஏஜ் க்ரைட்டீரியா பாருங்கள். இது பார்த்திங்கன்னா அக்னிவீர் தான், அக்னிவீர் ஸ்கீமில் தான் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ 1 September 2004 இருந்து 2008. ஓகேங்களா? 1 September 2004 இருந்து 29th February 2008க்குள்ளே பிறந்தவங்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது 2025 பேட்ச். இதுவே 2026 பேட்ச் பார்த்திங்க அப்படின்னா 1 February 2005 இருந்து 31st July 2008க்குள்ளே பிறந்திருக்கணும். அதே மாதிரி 2/2026 பேட்ச் இது January 2026 பேட்ச்சு, இது February 2026 பேட்ச். சரிங்களா? ஸோ February 2026 பேட்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1st July 2005 இருந்து 31st December 2008 இவங்க கொடுத்துருக்க அந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன், உச்சகட்ட வயது வரம்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? ஸோ உச்ச வயது வரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதெல்லாம் இல்லை. ஸோ அந்த இன்பிட்வீன் டேட்டில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ஷியல் ஸ்டேட்டஸ் திருமண நிலை, கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் ஆஃப் சர்வீஸ் இது அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் 4 years இருக்கும். அந்த 4 yearsல ஒரு வருஷத்துக்கு 30 நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். அது போக உங்களுக்கு அந்த சேலரி பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் என்ன, செகண்ட் இயர், தேர்டு, ஃபோர்த்து, இந்த ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. 70% அமௌண்ட்டு மட்டும் உங்கள் கைக்கு வரும். ரிமைனிங் 30% ஒரு மந்த்தும் உங்கள் சேலரியிலேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5th இயரோட எண்டிங்கில் உங்களுக்கு 5 lakhs கிட்ட வரும். அதை சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறப்ப செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 29th March ஓப்பன் பண்ணுறாங்க. April 10க்குள்ளே அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கரெக்ஷன் விண்டோ April 14 April 16 வரையும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஸ்டேஜ் 1 செலெக்ஷன் May 2025 உங்களுக்கு ஸ்டேஜ் 1 செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து ஸ்டேஜ் 2 செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இஷ்யூவிங் ஆஃப் கால் லெட்டர்ஸ் June 2025 அதுக்கான கால் லெட்டர்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில்கா INS சில்காவில் இண்டக்ஷன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது September 2025 இருக்கும். அகெயின் ஸ்டேஜ் 2க்கான கால் லெட்டர் October 2025 கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான செலெக்ஷன் February 2026 கண்டக்ட் பண்ணுவாங்க. அது பேட்சை பொறுத்து மாறும். இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது அக்னிவீர் 02/2025 பேட்ச்.
இது அக்னிவீர் 01/2026, இது 02/2026. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது என்ன பேட்ச்சு, என்ன ஸ்டேஜ், அதுக்கான டென்டேட்டிவ் டைம் லைன் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டேஜ் 1 பாருங்கள், இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1ல் அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். மொத்தம் 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொஷின் பேப்பர் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். ஸோ இந்த 4 செக்ஷனில் இருந்து கொஷின்ஸ் கவர் ஆகும். இங்கிலீஷ், சயின்ஸு, மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து. +2 சிலபஸ் அடிப்படையில் +2 சிலபஸ் அண்டு சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் இந்தியன் நேவி வெப்சைட்டில் இருக்கும். அதாவது இந்த வெப்சைட்டில் join indiannavy.government.in இந்த வெப்சைட்டில் +2 சிலபஸ் ப்ளஸ் அதுக்கான சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ், எக்ஸாம் சாம்பிள் கொஷின் பேப்பர் இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நான் தேவைப்பட்டால் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி பெனால்ட்டி இருக்குது. நீங்கள் ராங்கான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 0.25 மார்க் வந்து டிடக்ட் பண்ணுறாங்க. ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. தப்பாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா மார்க் வந்து குறைப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்குது, 550 இருக்குது. ப்ளஸ் அது போக உங்களுக்கு ஜிஎஸ்டி ஒரு 18% இருக்கும். அதை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறப்ப உங்களுக்கு டோட்டல் ஃபீஸ் ஷோ ஆகும். அதன்படி நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்ளை வீடியோ நான் கம்பல்சரி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? உங்கள் வீடியோ ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் இருக்குது. யாருமே வந்து வீடியோஸ் பார்க்க மாட்டிருக்கீங்க, ஸ்கிப் பண்ணிடுறீங்க. எத்தனையோ லாக் சேனலில் பார்க்குறீங்க. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பாருங்கள். அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி பார்க்கும்போது இப்படிலாம் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்காக தான் ஒரு சில ஏன் சேனல் அப்படின்னு இல்லை, எல்லா எஜுகேஷன் சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஒரு கண்டென்ட் போடுவாங்க, ஒரு ஜாப் நோட்டீஸ் போடுவாங்க. அதிலேருந்து நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸை வந்து கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஏன் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, எல்லா எஜுகேஷன் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 550 இருக்கும். அது ஆன்லைனில் பே பண்ணுறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்து ஸ்டேஜ் 2ல் என்னென்ன கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிஎஃப்டி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அண்ட் தென் ரிட்டன் மெடிக்கல் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டேஜ் 1ஓட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்டேஜ் 2ல் இதெல்லாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ போனஸ் மார்க்ஸ் அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃபிசிக்கல் பாருங்கள். ரன்னிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கலில் முதல்ல ரன்னிங் இருக்கும். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 6 minutes 30 seconds கம்ப்ளீட் பண்ணிடணும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் 8 minutes கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்குவாட்ஸ் 20 ஸ்குவாட்ஸ் இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் 15 ஸ்குவாட்ஸு. அதே மாதிரி மேலாக இருந்தால் 15 புஷ்அப்ஸு, ஃபீமேலாக இருந்தால் 10. பென்டனி சிட்டப்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே இருக்கும். மேலாக இருந்தால் 15, ஃபீமேலாக இருந்தால் 10 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டேஜ் 2ல் ரிட்டன் இருக்கும். அதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அடுத்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மினிமம் ஹைட் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல். ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 157 centimeters இருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே மினிமம் ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 157 இருக்கணும். இதுக்கு குறைவாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி கரெக்டட் விஷன், அன்கரெக்டட் விஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் ஃபார் அக்னிவீர் 0/2025 வில் கமென்ஸ் இன் September 2025. ஓகேங்களா? அதே மாதிரி அக்னிவீர் 01/2026 பேட்சுக்கு February 2026, 02/2026 பேட்சுக்கு July 2026, ஐஎன்எஸ் சில்கா ஒடிசாவில் இதுக்கான ட்ரைனிங் இருக்கும். அந்த பேட்சுக்கான மந்த்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எந்த மந்தில் அதாவது ஐஎன்எஸ் சில்கா ஒடிசாவில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். பட் பேட்சை பொறுத்து அந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுற மந்த்து வந்து மாறும். அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம். April 10 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து எனக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அது போக இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. indiannavy.government.in இந்த எல்லா பேட்சுக்கும் இதில் நீங்கள் எந்த பேட்சுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி,
இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். 29th மார்ச் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, 29th மார்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஏப்ரல் 10 அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணுறப்ப ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக சைஸில் அப்லோட் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் உங்கள் நேம் அண்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணணும். எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவே எடுத்தீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதில் உங்கள் நேம் இருக்கணும். அடுத்து எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணி தான் அப்லோட் பண்ணணும். ப்ளர்ராக இருக்கக்கூடாது. ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, கேப் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்டில் உங்கள் ஃபேஸ் நீட்டாக தெரியணும். அந்த ஃபோட்டோவில் நேம் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோவை எடுத்தீங்க இதை நீங்கள் ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.